ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம கவுண்டிங் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ கவுண்டிங் சார்ட் வந்துட்டு நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பபிள் சார்ட்டு, செலெக்ஷன் சார்ட்டு, இன்சர்ஷன் சார்ட்டு, இந்த மெர்ஜ் சார்ட்டு, குயிக் சார்ட்டு இந்த மாதிரி இருக்காது. இது எல்லாமே வந்து கம்பாரிசன் பேஸ்டு சார்ட்டிங் அல்காரிதம்ஸ். அதாவது ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணி தான் அது எது பெருசு எது சின்னது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு ஸ்வாப் நடக்கும். இந்த மாதிரி கவுண்டிங் சார்ட் ஒர்க் ஆகாது. கவுண்டிங் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலமெண்ட்டோடைய ஃப்ரீக்வன்சி, அந்த எலமெண்ட் வந்து இந்த அறையில் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம வச்சுப்போம். கவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மேற்கொண்டு நம்ம ட்ராவல்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து கவுண்டிங் சார்ட் வந்து கம்பேரிசன் பேஸ்டு கிடையாது. கவுண்டிங் சார்ட் வந்து ஃப்ரீக்வன்சி பேஸ்டு. ஒரு எலமெண்ட் வந்து எத்தனை வாட்டி அறையில் வந்திருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் கவுண்டிங் சார்ட் ஒர்க் ஆகும். ஓகே, சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஒரு அரே உருவாக்கிக்கிறேன். இந்த அரே வந்து நான் கவுண்ட்டுங்கிற மாதிரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கவுண்ட்டுங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். இந்த அரேவோட லென்த் எனக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த அரேலேயே எது மேக்ஸிமம் எலமெண்ட்டு 9ஆ? அப்போ 9 அப்படின்னா இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸா? அப்போ எனக்கு ஜீரோவிலேருந்து எனக்கு 9 வரையும் இதுக்குள்ளார எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு இதுக்குள்ளே எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வரும். ஸோ இதை நான் கவுண்ட் பண்ணி நான் வைக்கணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு அரே நான் உருவாக்கிக்கிறேன். இந்த அரேயில் உருவாக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே நான் பை டிஃபால்ட்டாக 0 போட்டுக்கிறேன். 0 போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எலமெண்ட் இந்த அரேவை நான் ட்ராவல்ஸ் பண்ணுவேன். ட்ராவல்ஸ் பண்ணி இதை நான் அதோட கவுண்ட்டை நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ 7 பார்க்குறேன். 7 எனக்கு ஒரு வாட்டி வருது. 4 எனக்கு ஒரு வாட்டி இருக்குது. இந்த மாதிரி எல்லா எலமெண்ட்டும் நான் ட்ராவல்ஸ் பண்ணி இதை கவுண்டர் எடுத்து வச்சுறேன். ஓகே, இப்போ நான் கவுண்ட் வச்சுட்டேன். சப்போஸ் இன்னொரு எலமெண்ட்டு வந்தால் கூட அது கவுண்ட் தான் மாறும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவுண்ட் அரேவோட இண்டெக்ஸ் வந்துட்டு தான் இந்த அரேவோட எலமெண்ட்ஸு. இப்போ இங்கே கவுண்ட் அரேவோட இண்டெக்ஸ் வந்து 1ன்னு இருக்குது அப்படின்னா, இந்த ஒன்றுங்கிற இண்டெக்ஸ் 1 அப்படின்னா நமக்கு கொடுத்த அரேவோட இருக்கக்கூடிய எலமெண்ட், இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்டு இங்கே இருக்க இண்டெக்ஸை மேப் பண்ணுது. ஓகே, ஸோ நமக்கு பார்க்குறோம் எதெல்லாம் 0க்கும் அதிகமாக இருக்குதோ அந்த எலமெண்ட் அந்த பொசிஷன் எல்லாமே அரேக்குள்ளே நம்ம இப்போ எலமெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி நம்ம பார்க்கையில் இந்த அரே வந்து கவுண்ட் அரே வந்து சார்ட்டடாக தான் இருக்குது. அதாவது சார்ட் மீன்ஸ் உள்ளே இருக்க எலமெண்ட்டை நான் கேட்கல, இந்த அரே வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் சார்ட்டடில் தான் இருக்குது. 0ல் தான் நான் கண்டிப்பாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ சிம்பிள் தான். இப்போ நமக்கு இங்கேருந்து கவுண்ட் அரே ட்ராவல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 1 இருக்குது. ஸோ 1ங்கிற எலமெண்ட் வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இப்போ அவுட்புட்டில் நான் ஒரு வாட்டின்னு போட்டுப்பேன். திருப்பி பண்ணிட்டு இதோட கவுண்ட் வந்து சப்போஸ் 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட கவுண்ட் வந்து ஒரு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு வந்து அவுட்புட் அரேயில் நான் 4 வாட்டி 1 பிரிண்ட் பண்ணிப்பேன். ஓகே, அதே மாதிரி மேற்கொண்டு ட்ராவல்ஸ் பண்ணும்போது 2 வந்து ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ 2 வந்துருவோம். ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் பண்ணணுன்னே நான் இந்த கவுண்ட்டை வந்து நான் 0 பண்ணிட்டே வருவேன். 0 பண்ணலாம், இல்லை நீங்கள் அப்படியே கூட அரேயில் நீங்கள் அப்படியே கூட விடலாம். நமக்கு தேவைப்படுது. நமக்கு அந்த அவுட்புட்டை நம்ம எடுத்துட்டோம்னா ஓகே, அவ்வளோதான். திருப்பி 4 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 7 வந்திருக்கு, 9 வந்திருக்கு. ஓகே, இப்போ எனக்கு இந்த அரே பாருங்கள். இப்படி இந்த அரே இப்படி அன்சார்ட்டட் ஆகிடுச்சா? ஸோ அவ்வளோதான். இந்த கவுண்டிங் சார்ட்டே சிம்பிள். ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அந்த அரேயில் இருக்க ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணி நம்ம கவுண்ட் அரே வைக்கிறோம். அந்த கவுண்ட் அரேயோட சைஸை நம்ம எதை பற்றி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அரேலேயே இது மேக்ஸிமமான எலமெண்ட்டோ அதை எடுத்துக்கிறோம். ஏன் மேக்ஸிமமான எலமெண்ட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த அரேயில் வந்து மேக்ஸிமமான எலமெண்ட் நான் எடுத்தால் தான் இந்த அரேக்குள்ளே எப்படிப்பட்ட நம்பர்ஸ் எல்லாம் மேக்ஸிமமே வரும். இப்போ இந்த அரேக்குள்ளே மேக்ஸிமம் எலமெண்ட்டு 9 அப்படின்னா அதுக்கு மீதி இருக்க எல்லா எலமெண்ட்டும் அது மேக்ஸிமம் எலமெண்ட்டோட சின்ன எலமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ நான் மேக்ஸிமம் எலமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக மற்ற எலமெண்ட்ஸை சின்ன நம்பராக இருக்கிறங்காட்டி கண்டிப்பாக கவுண்ட் அரேவோட சைஸ் வந்து நான் மேக்ஸிமம் 9 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம அப்படியே நம்ம கோடிங் வைஸ் பார்த்துடலாம். நான் இங்கே இருக்கிற அதே அரேவை எடுத்துக்கிறேன். ஸோ சிம்பிள் தான். நான் ட்ராவல்ஸ் பண்ணுற அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நான் கவுண்ட்னு ஒரு கவுண்ட் அரேவை நான் டிக்ளேர் பண்ணணும். கவுண்ட் அரேக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேக்ஸிமம் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கணுமா? ஓகே, இப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதில் எல்லாத்தையும் நான் 0வாக அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கவுண்ட் அரேவை வந்து ஃப்ரீக்வன்சியை கவுண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கன்சோலில் மட்டும் ஒரு பிரிண்ட் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இந்த இடம் ஏன் நான் வந்திருக்கேன், நாட் நம்பர் வந்திருக்கேன். இப்போ மேக்ஸ் +1. அது ஏன் +1 அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் எலமெண்ட் வந்து 9ஆ? அப்போ மேக்ஸிமம் எலமெண்ட் இப்போ நான் இங்கே
நாங்கள் மேக்ஸ் மட்டும் போட்டுருக்கேன்னு வைங்களேன், மேக்ஸிமம் 9, அப்போ நமக்கு அரே சைஸ் வந்து 9 வரை வந்திருக்கும். இப்போ அரேவோட லென்த்தே எனக்கு 9 அப்படின்னா அதுக்குள்ளே இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் எலமெண்ட் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கும். அப்போ இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 8 வரையும் தான் இருக்கும். அதனால மேக்ஸ் +1 போட்டேன் அப்படின்னா அரேவோட லென்த் 10, ஆனால் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 9 வரையும் ஆரம்பிக்கும். ஸோ 9வது இண்டெக்ஸில் நமக்கு அதோட கவுண்ட் அப்டேட் ஆகிக்கும். ஓகே, இப்போ இந்த மாதிரி அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நான் இந்த கவுண்ட் அரேவை நான் ட்ராவர்ஸ் பண்ணணும். ட்ராவர்ஸ் பண்ணி எதோட கவுண்ட் எல்லாம் வந்துட்டு கிரேட்டர் தென் 0வாக இருக்குதோ அதெல்லாமே எனக்கு நான் ஆன்சர் அது அந்த எலமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அரேக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நான் பார்ப்பேன், இது 0 தான் இருக்குது. ஸோ இதை நான் கண்டுக்கவே மாட்டேன். நான் ஒரு வச்சுட்டு நான் ஐயை வச்சுக்கிறேன். இது ஏன் ஆன்சர் அரே அவுட்புட் அரேக்குள்ளே நான் ஐயை மட்டும் புஷ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எனக்கு இதோட கவுண்ட் அரேயில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு தேவையில்லை. கவுண்ட் அரேயில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் வந்து எனக்கு அரேவை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அரேவோட எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. ஸோ ஒரு இண்டெக்ஸ் நம்ம ஆன்சரில் புஷ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த வேல்யூவை திருப்பி நான் டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்துட்டு கவுண்ட் ஆஃப் ஐ மைனஸ் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அரேயெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் கவுண்ட் அரே நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வைங்களேன், அதுக்குள்ளே இருந்தது எல்லாமே 0 மாறிடும். இதே கவுண்ட் அரேவை நான் முதல்ல வச்சுருந்தேன் அப்படின்னா, இப்படி இருந்த கவுண்ட் அரே நான் திருப்பி கவுண்ட் அரேவை ட்ராவர்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே தேவையானதை எடுத்துக்கிட்டு இதோட வேல்யூஸ் எல்லாமே நான் 0 பண்ணிட்டேன். ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு வாட்டி லூப்பு ட்ராவர்ஸ் ஆகுது, இந்த ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரை ட்ராவர்ஸ் ஆகுது. அதுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n, அது வந்து ஒரு ஆர்டர் ஆஃப் n ப்ளஸ் திருப்பி நம்ம இங்கே ஒரு லூப் ட்ராவர்ஸ் பண்ணுறோம். இந்த லூப் வந்து கவுண்ட் அரேவை நம்ம ட்ராவர்ஸ் பண்ணுறோம். கவுண்ட் அரேவோட லென்த் வந்து இங்கே நமக்கு கொடுத்த அரேவோட மேக்ஸிமம் எலமெண்ட்டா. ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரை இருக்கும். ஸோ அப்போ அதனால கண்ட்ரோல் ப்ளஸ் கே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். கேங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ நான் அரேவோட லென்த் வந்து 10. ஸோ இப்போ 0லேருந்து 10 வரை இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் எனக்கு அரேக்குள்ள உட்காரும். ஸோ அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஆர்டர் ஆஃப் n + k. ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நான் கவுண்ட் அரேக்குள்ளார நான் வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி திருப்பி இருக்க வைக்கிறேன். ஸோ கவுண்ட் அரே சைஸ் வந்து ஆர்டர் ஆஃப் k. ஓகே, இப்போ இதுவே வந்து அரேக்குள்ளார வந்து கொடுக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்துட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வந்து கவுண்ட் அரேயில் வந்து இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நமக்கு கொடுத்துருக்க அரேயில் நெகட்டிவ் எலமெண்ட்ஸும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸை நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அரே இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு ஓகே, இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு -4ன்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு 4ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இங்கே 4ன்னு வந்துச்சுன்னா இதோட 4th இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுவோமா? இதே -4ன்னு வந்துச்சுன்னா -4 இண்டெக்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு இதுக்கு நம்ம இப்போ இதில் வந்து நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா -5, -2, -1 இந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ என்ன? -5. இருக்கிறதுலே மேக்ஸிமமான வேல்யூ என்ன? 8. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்குள்ளே இந்த அரேக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸில் எதுலேருந்து எது வரை இருக்கும்? -5ல் ஆரம்பித்து எனக்கு 8க்குள்ளார மட்டும்தானே இதோட எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கிறதையும் மினிமமாக இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் கண்ண அப்படின்னா எனக்கு வந்து 14 கவுண்ட் வரும். ஸோ கவுண்ட் அரே வந்து நான் 14ஆக வச்சுக்கிறேன். ஃபார்முலா வந்து இதுதான். எது வந்து மேக்ஸிமமாக இருக்கோ அது மைனஸ், எது வந்து மினிமமாக இருக்கோ அது +1. ஏன் இது இல்லாமல் நம்ம வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இது மட்டும் தான் கரெக்டாக வரும். ஏன் கரெக்டாக வரும்னு சொல்கிறேன்னா, எனக்கு வந்து அரேக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் வந்து -5ல் இருந்து 8க்குள்ளே தான் வரும். ஸோ இதோட கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதோட லென்த்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் இது ஐன்னு வச்சுக்கிட்டீங்க, இந்த ஜேன்னு வச்சுட்டிங்கன்னா J - I+1 இருக்குல்ல, அதே கான்செப்ட் தான். மேக்ஸ் மைனஸ் மின் +1. ஓகேவா? ஸோ இப்போ கவுண்ட் அரே நமக்கு வந்து 14ன்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்து நம்ம திருப்பி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம ட்ராவர்ஸ் பண்ணி நம்ம புஷ் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இது பாசிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கவுண்ட் அரே வந்து 3 வந்து இங்கே +1 ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இங்கே வருதுன்னு வைங்களேன். இப்போ -5 இருக்குது. இப்போ -5ங்கிற இண்டெக்ஸே இல்லை. எனக்கு வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 14 வரையும் தான் இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இந்த -5 வந்து எங்கே போகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த -5 வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். இந்த -5 வந்து பாசிட்டிவாக நம்ம மாற்றணும்.
பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ தூரம் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து -5 நான் பாசிட்டிவ் ஆக்கிறதுக்கு என்ன வழி? -5 -5யோட 0வை வந்து மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னா -5 தான் வரும். அதே -5 வந்து நான் வந்து திருப்பி -5யோட பண்ணேன் அப்படின்னா எனக்கு 0 வருதா. ஸோ எனக்கு வந்து இருக்கிறதுலேயே கண்டுபிடிச்சதுலேயே மினிமமான வேல்யூ வந்து நான் அரே ஆஃப் ஐயோட நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து அது 0 வரும். பண்ணிங்க அப்படின்னு 0 வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம -2 எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அரே ஆஃப் ஐ வந்து -2ல் இருக்கும். நமக்கு கண்டுபிடிச்ச மினிமமாக இருக்கக்கூடிய வேல்யூ வந்து -5. இது ரெண்டும் நீங்கள் சம் பண்ணிங்க அப்படின்னா -+5 3. ஸோ தேர்ட் இண்டெக்ஸில் நம்ம வந்து -2ஓட கவுண்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்டேட் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஃபைனலாக இந்த அரே வந்து கவுண்ட் அரே நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் கவுண்ட் அரே வந்து சைஸ் வந்து 14 எடுத்திருக்கேன். அரே ஆஃப் ஐ வந்து பாயிண்டர் இங்கே இருக்குது, -5 ஆஃப் -5. இப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணிடல 0 வரும். ஸோ அப்போ கவுண்ட் வந்து நமக்கு இங்கே 1 ஆட் ஆயிரும். இப்போ நம்ம அரே ஆஃப் ஐயில் பாயிண்டர் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் ஆகும். ஸோ நமக்கு இங்கே 3 ஆகும். ஸோ இது நெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு மட்டும் இது கிடையாது, பாசிட்டிவ் எலமெண்ட்டுக்குமே இதே தான். இப்போ என்ன இப்போ 3 -5 7 8 ஆகும். ஸோ இப்போ இதோட 8th இண்டெக்ஸில் நான் கவுண்ட்டை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதே ஃபார்ம் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணிங்கன்னா அதோட பர்டிகுலர் இண்டெக்ஸஸில் வேல்யூ வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அப்டேட் ஆயிருக்கும். திருப்பி நீங்கள் இந்த கவுண்ட்டை நீங்கள் அரேவை ட்ராவல்ஸ் பண்ணி நீங்கள் இதோட கவுண்ட்டை நீங்கள் எடுக்கும்போது இந்த அரே ஆஃப் ஐ மைனஸ் மின் பண்ணிங்களா, அதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 8ங்கிற இடத்துக்கு 1ங்கிற வந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட இந்த 8th எலமெண்ட் தான் இங்கே இருக்குங்கிறது கிடையாது. இப்போ 8 இருந்தால் 1 அப்படி கிடையாது. இந்த -5 கூட ஏதோ 8th இண்டெக்ஸாக வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா அரே ஆஃப் ஐ மைனஸ் மின்னால் நீங்கள் வேல்யூ வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க கவுண்ட்டில். இந்த கவுண்ட்லேருந்து நீங்கள் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா அரே ஆஃப் ஐ ப்ளஸ் மின்னு போட்டுருணும். ஓகேவா? இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த அரேக்குள்ளே வந்து எத்தனை இண்டெக்ஸ் தள்ளி நீங்கள் அந்த வேல்யூ நீங்கள் அந்த கவுண்ட் அரேக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்களோ அதோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே கோடிங் வைஸ் பார்த்துடலாம். நான் இதே சார்ட்டட் அரேவை எடுத்துக்கிறேன், அன்சார்ட்டட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் கவுண்ட் அரே சைஸை டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து மேக்ஸை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதே மாதிரி மின்னையும் நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டு மேக்ஸ் மைனஸ் மின் ப்ளஸ் 1. ஏன் இந்த ஃபார்முலா அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கீங்க, இதோட லென்த்தை மட்டும் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? இதோட லென்த் மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ எண்டிங் மைனஸ் ஸ்டார்டிங் +1 போட்டிங்கன்னா லென்த் கிடச்சிரும் இல்லையா? ஸோ அதே தான் நமக்கு இங்கே மினிமம் வந்து -5, மேக்ஸிமம் வந்து 8. இது ரெண்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணி +1 பண்ணிங்க அப்படின்னா ஒரு லென்த் கிடச்சிக்கும். ஸோ அது சைஸை நான் கவுண்ட் அரே டிக்ளேர் பண்ணுறேன். டிக்ளேர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அந்த கவுண்ட் அரேயில் வந்து அரே ஆஃப் ஐ மைனஸ் மின் வந்து அப்டேட் பண்ணிப்பேன். ஸ்டோர் பண்ணும்போது ஐ ப்ளஸ் மின் ஸ்டோர் பண்ணிப்பேன். கவுண்ட்டை வந்து நான் போட்டுப்பேன். இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அன்சார்ட்டடாக இருந்தாலுமே நமக்கு வந்து வேல்யூ வந்து ஷார்ட் ஆகிருக்கும். கவுண்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது நீங்கள் வந்து சேம் இதே டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி தான். நம்ம இங்கேயும் கவுண்ட் அரேவுக்குள்ளே ஃபுல் அரேவை டெவலப் பண்ணி கவுண்ட்டை வைக்கிறோம், திருப்பி கவுண்ட் அரேவை டெவலப் பண்ணுறோம். ஸோ எல்லாமே நடக்குதான், சேம் டைம் காம்ப்ளெக்சிட்டி தான். என்ன கான்செப்ட் அப்படின்னா இங்கே நம்ம மைனஸ் மின் பண்ணுறோம், இங்கே ப்ளஸ் மின் பண்ணுறோம். இது மட்டும் தான் சேஞ்சஸ். இன்னொரு இது என்ன அப்படின்னா நீங்கள் அது கவுண்ட் அரே தான் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பண்ணுறது கவுண்ட் அரே தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக ஹேஷ் மேப்பும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஹேஷ் மேப் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட கீஸ் எல்லாம் வந்து சார்ட்டடாக இருக்காது. இதே நீங்கள் கவுண்ட் அரே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இந்த கவுண்ட் அரே வந்து இதோட இண்டெக்ஸ் எல்லாமே சார்ட்டடாக இருக்குது, 0லேருந்து ஆரம்பிச்சிட்டு சார்ட்டடாக போயிட்டே இருக்கும். இதே நீங்கள் மேப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இப்போ இந்த அரேவை ட்ராவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேப்புக்குள்ளே வந்து 7 வந்து 2 வாட்டி வந்திருக்கு, -1 வந்து 3 வாட்டி வந்திருக்கு, அடுத்து 0 வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி தான் கவுண்ட் இருக்கும். திருப்பி 0 பார்த்துச்சுன்னா இதோட கீழே போய் அதோட வேல்யூ தான் அப்டேட் பண்ணுமோ தவிர்த்து இந்த மேப்பிலோட கீஸ் வந்து சார்ட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீக்வன்சி இந்த அரேவை டார்ச் பண்ணி கவுண்ட் நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிவிட்டு இந்த மேப்பில் இருக்கக்கூடிய கீஸை நீங்கள் எடுத்து நீங்கள் திருப்பி இன்னொருக்க மேப்பில் இருக்க கீஸ் எடுத்து இன்னொருக்க நீங்கள் ஷார்ட் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட் பண்ண கீயை வச்சு நீங்கள் திருப்பி மேப்பில் ட்ராவர்ஸ் பண்ணி நீங்கள் அதோட வேல்யூ எடுத்து நீங்கள் அவுட்புட்டை நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் கவுண்டிங் சார்ட்டு. ஸோ அடுத்ததான் நம்ம பக்கெட் சார்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுவுமே சேம் ஃப்ரீக்வன்சி பேஸ்டு தான் அதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான். நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ.